செய்தி பார்க்கும் முன்பாக சுருஜபதி எடுத்தும் செய்தி கடந்து செல்லலாம். தலைவர் கார்த்திகம் செய்வோம். வானத்துக்கு பூமியும் மரத்தில் இருக்கிற பரிசுத்தாவுமே தேர்தல் மத்தியில் வாசம் செயல்களை நடிச்சுகிறோம். மீண்டும் நம்முடைய தொழில்களை கலந்து முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நடிச்சுகிறோம். வந்திருக்கும் நாங்கள் கர்த்தாவே ஒன்றும் குணங்கள் இல்லாதபடிக்கு உங்களுடைய காரியத்தை போது நாங்கள் கருத்தை ஞானிக்க முடியாமல் நீர் எவ்வளவு தொழில் நடந்து வேண்டும் என்று கூறியிருக்கிறதோ அவ்வளவு நாங்கள் சரியாக செய்து முடிக்க எங்கள் விஷயம் எடுத்தோம். உங்களுடைய பரிசுத்த ஆகியோரின் ஆசைப்படுதல் எங்களுக்கு முடியாகும். உங்களுடைய வேதத்தை குறித்து நாங்கள் தலைமை அதிக கவனமாக காரியங்களை கவனிக்க முடியாது பேசி எடுத்துக்கிறதாக வந்திருக்கும் உங்களுடைய ஆசிர்வதியும் வராமல் கடைப்பட்டலுக்கு கூட ஜபிக்கிறோம். அவர்களுக்கு விரிவாக வந்து சேர முடியாகவும் உங்களுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு உதவி எடுத்து வந்தோமாய் கேட்கிறதாகவே ஆமது முடிவிலிருந்து எங்களுடைய மனதில் ஒருமுகப்படுத்தி காரியத்தை கவனிக்க உதவி செய்தோம். கவலைகளை காப்பதாதபடிக்கு உங்களுடைய காரியத்தை குறித்து நாங்கள் அதிக கவனமாய் கவனிக்க உதவி செய்து கொண்டு வைத்திருக்கிறதாக எங்கள் ஆண்டவன் லட்சியம் மீண்டும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வளமையான தாங்கள் இருக்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வார்த்தையை மனதில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்த ஒரு செய்திதான் உங்களோடு இந்த பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பீடம்னு சொல்லி ஒரு காரியத்தை கொடுத்து உங்களோட பேசலாம் என்று நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த என்னன்னா நமக்கும் பீடத்துக்கும் கொஞ்சம் இப்போ வந்து நமக்கு ஒரு தொடர்பு இல்லாத காரியமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பீடங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும். நம்ம ஆசு கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீடங்கிறது யாருமே போக முடியாது. சரிங்களா? அந்த ஃபாதரும் அந்த அவருடைய வேலையாட்கள் மட்டும்தான் அந்த பீடத்தை போக முடியும், வேறு யாரும் போக முடியாது. இப்போ நமக்கும் பீடத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு போகும்போது ஒரு சின்ன ஒரு சம்மந்தம் இருக்குது. இப்போ நம்ம வந்து யோசுவா 22ஆம் அதிகாரம் முழுவதுமாக பிடிச்சோம். அது என்ன ஒரு விஷயம்னா ஒன்றும் இல்லை, ஒரு பீடத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, கட்டிடுறாங்க. யார் அப்படின்னா ரூபன் புத்திரர், காது புத்திரர், மனசாயோட புத்திரில் பாதி பேர், இவங்க பாதி கோத்திரத்தார் 3 சேர்ந்து என்ன பண்ண ஒரு பீடத்தை கட்டிடுறாங்க. பீடம் கட்டணும்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க மற்ற 9 கோத்திரத்தார் என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறாங்க. சண்டை போட ரெடியாகிறாங்கன்னா நமக்கு சொல்லாத முறைமையை நீங்கள் ஏன் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை கேட்டு இவங்க அவங்க கூட சண்டை போடுறதுக்கு வராங்க. வரது நமக்கு வந்து ஒரு வழக்கத்தை கொடுக்குறாங்க. இல்லை நாளைக்கு வந்து இது வந்து ஒரு சாட்சியாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் நம்ம தாண்டி போகிறோம், நீங்கள் வந்து சாட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பீடத்தை குறித்து வந்து வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து ஒரு பலிப்பீடம் இல்லையா, தகன பீடம் நிறைய இருக்கு இல்லையா. ஆதியாகமம் பாருங்க, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். ஆமா, அப்போ என்ன பண்றாரு, நோவா கூட ஒரு பீடத்தை உண்டாக்குறதை இங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இது பாருங்க, யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதில் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. தூபம் கட்டுக்கு முதல்ல வந்து அவர் பலியிடத்துக்கு தகன பலிபீடம் வந்து உண்டாக்குறாரு. இங்கே தூப பீடத்தை உண்டாக்குறாங்க. இப்படியாக நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி செய்யறதுக்கான காரியங்கள் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. உபாகத்தில் கூட அதை கொடுத்து ஒரு காரியம் கொடுக்குறது. உபாகமும் 27ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அங்கே இருப்பாயுதப்படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டக்கடவாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாய் இருக்கும். இப்படியாக என்ன பல வகையான பலிபீடம் கட்டுறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நினைவுக்காகவும் சில பீடங்களை ஏற்படுத்துவாங்க. அப்படி ஒரு நினைவுக்காக ஏற்படுத்த பீடத்துனா உடனே யோசுவா நம்ம 22ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் பார்த்த கடைசியாக ஒரு பீடம்னு கட்டுறாங்க. பீடத்துக்கு பேர் வைக்கிறாங்க, ஏத்துன்னு ஒரு பேரையும் வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்பாகவும் ஒரு பீடம் வந்து ஒன்று வந்து மோசை காலத்தில் உண்டாக்குறாங்க.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமிலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். அப்படின்னா ஒரு நிமிஷம் வெற்றி நினைவு முறையில் அது ஒரு பீடத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. யெகோவா நிசிங்கிற பேரை வைத்து வைத்ததை பார்த்தோம். அப்படியாகத்தான் என்ன இங்கே வந்து நடக்குது. ஆனால் என்ன அவங்க சகோதரர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க வந்து கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடறாங்கன்னு ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ என்னன்னா இது எப்படி இந்த பிரச்சனை எப்படி வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படி இருக்கும்போது நம்ம எகிப்திலிருந்து மோசே வந்து ஜனங்களை அப்படி வந்து வழிபட்டு வருகிறார். வந்துடுறாரு. வந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மோசே தாசன் வந்து என்ன பண்ணுறாரு, மேரிபா தண்ணீர் அண்டையில ஒரு சின்ன ஒரு குடம்பை பண்ணி விடுகிறார். அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலேருந்து மோசே, அதாவது எதுனா கானானுக்கு நெருங்கின பக்கம், கானான் ஏறப்படி கானான்கிட்ட வந்துட்டாங்க. வந்ததுக்கு முன்னாடி தான் இந்த காரியம் நடக்குது. நடந்த உடனே தான் என்ன பண்ணுறாரு, தேவன் ஒரு காரியத்தை மோசை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, நீ கானானை காண்பாய், கணக்குள்ளே நீ பிரவேசிக்க மாட்டாய் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொடுத்து வருகிறார். அப்போ இது என்னன்னா அந்த இடத்துல உட்காந்து மோசை எல்லாத்தையுமே வந்து சரி இனி நம்மளுடைய நாட்கள் முடிவடை போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதி முடிச்சு அவர் வந்து மரணம் அடைந்து விடுகிறார். அப்போ மரணம் அடைந்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து கூட்டிட்டு போகக்கூடிய காரியம் யாருக்கு ஏற்படுகிறது, வழிநடத்தக்கூடிய காரியம் யோசுவாவுக்கு ஏற்படுகிறது இல்லையா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனேனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதியில் மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாயா? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தை படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். போதுமான யோசுவா படக்குன்னு என்னாச்சுங்க, ஒரு இத்தனை நாள் வழியிலிருந்து மோசே வந்து அந்த இடம் வந்து காலியாக கிடக்கு. பெரிய ஒரு பெரிய ஒரு வேலை வந்து யோசுவோட தலைமையில் விழுந்துச்சு. யோசுவாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரொம்ப திகைச்சு போயிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேவன் வந்து என்ன மோசையோட பேசுனது போலவே யோசுவோடு பேசுகிறார். நீ திடமனதாயிரு, நான் வந்து உன்னை வந்து மோசே கூட எப்படி இருக்கணும், அவர் கூட எப்படி டிராவல் பண்ணணும், அதே மாதிரி உங்களையும் நான் இருப்பேன். நீ வந்து கொஞ்சம் கூட நீ கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை 2-3 முறை சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும். மற்றதுக்கு நீ பெருசாக நீ வந்து ஒன்றும் வருத்துக்க வேண்டியதில்லை. பணம் கொண்டு நீ வந்து மலை ஏறுறதுக்கோ வந்து கடலை கடக்கிறதுக்கோ வந்து நீ வந்து பெருசாக வந்து நீ பிரயாசப்பட வேண்டியதில்லை. நான் சொன்ன வார்த்தையை மட்டும் நீ வந்து கேரி பண்ணுறதுக்கு என்ன ஒன்று இருக்கிறாரு, அதுக்கு மட்டும் ரொம்ப பிரயாசத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாக இரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாக இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தை அதே தான் சொல்றாரு. எது சொல்றாரு? அங்க வந்து நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு கனமானதாக இரு. 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா இது எழுதியிருக்கிறவின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் செய்ய இங்க 2வது சொல்றாரு. அதுல வந்து நீ கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொல்லி. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, நீ இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதே தான் சொல்றாரு. நீ தேவனுடைய காரியத்தில் நடக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப பிரயாசப்படு. நியாயப்பிரமாணம் அப்படின்னு யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்கிறார் யோசுவா. எப்ப இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, மற்றதெல்லாம் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதுல வந்து அப்போ யோசுவா ரொம்ப இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் தலைமையின் கீழே வந்து வந்துடுறாங்க. நீங்க இதுக்கான ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்துடலாம். அப்போ எங்க நினைச்சிட்டு பீடம் கட்டுற பிரச்சனை வந்தது இல்லையா? இந்த பீடம் கட்டுற பிரச்சனை எப்போ வருது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வருகிறார். வந்தோம்னா கானான் தேசத்துக்கு பக்கத்துல வந்தபோது நமக்கு எல்லாம் தெரியும் என்ன ஆகும் பாருங்க. என்ன ஆகும்? 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு பெரிய ஒரு இடி வந்து மோசே விழுகுது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். சின்ன பிரச்சனை தான். அதுக்கு என்ன பண்றாரு? பெரிய ஒரு என்ன சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு நினைச்சிருப்பாரு. அந்த சின்ன விஷயத்துக்கு கர்த்தர் உடனே நம்ம தடிச்சாரா அப்படின்னு சொல்லி 2வது ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனா கர்த்தர் சொன்னதுதான், அந்த மாற்ற முடியாது. அப்போ பெரிய ஒரு கவலையில் இருக்காரு. அப்போ முடிச்சோடனே சரி தன்னுடைய ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் அவருடைய பலன் குன்றி போகவில்லைன்னு சொல்லி நமக்கு வசனம் இருக்குது. கடைசி வரைக்கும் இல்லை அடிக்கு அதே ஹெல்த்தோடு தான் இருந்தார். ஆனாலும் தேவன் என்ன பண்ணார்? போதும் நீ வந்து பூமியிலே நீ வேலை பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துட்டு போகிறாரு. அவருடைய பிரேதக்குழியை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலன்னு இருக்கும் பாருங்க. அது இல்லையா? அது பாருங்க, உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் பாருங்க. அப்படியே கர்த்தரின் தாசராகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தான் மரித்தார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்தேயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக்குழியை அறியான். தேவன் வச்சுட்டாரு, எப்படி மறைச்சு வச்சுட்டாரு, யாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி தான் அப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக பார்டருக்கு வந்துடுறாங்க. மோசைக்கு இப்படியான ஒரு காரியம் ஏற்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, யோர்தானை கடந்து அந்த பக்கம் போய் என்ன பண்ணுங்க, இந்த கானான் தேசத்துக்கு உண்டான காரியத்தை எல்லாம் செய்யணும். அப்போ அந்த யோர்தான் நதிக்கு இந்த பக்கமே என்ன பண்ணுறாங்க, இவங்க கூடாரம் அடிச்சிடறாங்க. கூடாரம் அடிச்சாலும் என்ன ஆச்சுன்னா, இந்த ரூபன் புத்திரர், காத்து புத்திரர், மனாசே கோத்திரத்தில் பாதி கோத்திரத்தாருக்கு வந்து ஆடு மாடுகள் நிறையா இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அது சமவெளியான பூமியாக இருந்ததுனால அங்கே வந்து ஆடு மாடு மேய்ச்சலுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேயே வந்து நாங்கள் வந்து இங்கேயே இருந்துக்கிறோம், இந்த காணியாட்சிகளுக்கு கொடுத்துட்றாங்க. அப்படி காணியாட்சியில் என்னன்னா ரைட்ஸு, அந்த இடத்துக்கு உண்டான ரைட்ஸு பொசஷன் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு இந்த இடத்தையும் கொடுத்துருங்க, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு மோசே, கோவப்பட்டு அவங்க காணாமக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் இடைஞ்சலா இருக்கிறீங்களா அப்படி கேட்குறாரு. ஏன்னா நீங்களே பாதி வரைக்கும் தங்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி போய் மறுபடுவாங்க, அந்த இடத்துக்கு போய் எப்படி பிடிப்பாங்க அவங்க? நீங்கள் வந்த காரியம் என்ன, நீங்கள் என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து காணானுக்கு போகிறது தான் நமக்கு பிளான், உள்ளே போகிற பிளான். நம்ம வந்தாச்சு, யோர்தான் நதியை கடந்து உள்ளே போய் நம்ம வந்து புரஜாதையரை வந்து முறியடிச்சு நம்ம வந்து அதை ஆதரவு பண்ணிட்டோம்னா அந்த இடத்த உங்க எல்லாத்துக்கும் நான் பங்கிட்டு கொடுத்துருவேன். அதுதான் ஒரு மோசை சொன்னது. ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, யோர்தான் நதி இருக்குது, யோர்தான் நதி இந்த பக்கமே தங்கி இருக்கிறீங்க. அப்புறம் நாங்கள் இங்கே ஆடு மாடுலாம் மேட்சருக்கு இடமா இருக்குது, தோதான இடமா இருக்கு, உங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு வந்து சரியான இடமா இருக்குன்னு தெரிஞ்சது. இங்கிலே நீங்கள் வந்து டேரா போடுறோம்னு நினைச்சீங்கன்னா அங்கே அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்கள் சகோதரருக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்குறாரு. மற்ற கோத்திரத்தா இருக்கிறது வந்து எப்போ பிரிஞ்சது? யோசேப்புக்கு பின்னாடி தானே. யோசேப்போட ஜனம் 12 கோத்திரமும் பிரிக்கப்படுகிறது. அப்படியே ஜனம் வளருது. ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தின்படி திரளான ஜனங்கள் உண்டாகிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண முடியாது. மோசே கேட்க போகும்போது என்ன சொல்றாரு, இந்த வந்து ரூபன் புத்திரர், காது புத்திரர், மனசே புத்திரர் 3 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, இல்ல எங்க ஆடு மாடு குடும்ப குட்டிகள் இருந்தா கூட என்ன இருக்கு, அவங்களுக்கு முன்பாக நாங்கள் ஆயுதம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் கண்டிப்பா சப்போர்ட் செய்வோம்.
நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த கொடுத்த காரியம் வந்து கற்பிப்பு நிறைவேறும், இதை வந்து கர்த்தரே நின்று நியாயம் தருவார் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. என்னாகும் 32ஆம் அதிகாரம் 1 படிங்க. என்னாகும் 32ஆம் அதிகாரம். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. அவர்கள் யாசர் தேசத்தையும் கீலாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் வந்த மோசேயையும் ஆசாரியராகிய எலிசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடிக்க அதரோத், தீபோன், யாசர், நிமிரா, எஸ்போன், எலேயாலே, சேபாம், நோபா, பேயோன் என்னும் பட்டணங்களில் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களுக்கு எங்களுக்கு தயை கிடைத்ததினால் எங்கள் யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராகனா அந்த பக்கம் போக நீங்க பண்ண வேண்டாம், யோர்தான் கடைசி போக வேண்டாம், போக பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். ஆமா, இந்திய தங்கருக்கு ரைட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆடு மாட்டுக்கு மேய்ச்சலுக்கு, ஏன்னா அந்த இடம் கிடைக்கிறது சிரமம் இல்லையா? அதனால என்னன்னா இவங்க வந்த நோக்கம் வேற. ஆனா என்னாச்சுங்க, இடையிலேயே இந்த இடத்த பார்த்தோம், என்னாச்சு டக்குன்னு வந்து இங்கே செட்டில் ஆகிற முடிவுக்கு வராங்க. அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களா? அவங்க இடத்த பிடி போகும்போது நீங்க என்ன எல்லாம் உட்காந்துருப்பீங்களா? ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு, எத்தனையோ கஷ்டங்களை உங்களோட தாத்தா அப்பாலாம் எல்லாமே இதுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டாங்க. தேவனுடைய மிருதுனால எல்லாம் பாதி மனதில் செத்து போயிட்டாங்க. நீங்க கடைசி நேரத்தை வந்து கடைசியில் இடம் நல்லா இருக்கு, இங்கே இருக்கிறீங்களா சொல்லி கேட்கிறாரு. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்ற போக பண்ணுகிறது என்ன? அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்களுக்கு உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள். தெரியுமா இல்லையா? நம்ம அதாவது இவர் வந்து காதேஸ் பர்னே, அது என்ன ஊருக்கு ஒரு இல்லையா, காதேஸ் பர்னேயா அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற சமயத்துல கானானை வேவு போக்கு அனுப்புவாங்க. அனுப்புனதுல 2 பேர் என்ன செய்தி கொண்டு வருவாங்க, பாசிட்டிவான செய்தி கொண்டு வருவாங்க, மித்தவங்க எல்லாருமே நெகட்டிவான செய்தி கொண்டு வருவாங்க. அங்க ராட்சதர் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க ஜனம் எல்லாமே ரொம்ப ஒடிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி சமயம் அதே மாதிரி ஒரு காரியத்தை திரும்ப நீங்க இங்க ஒண்ணும் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்குக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்ற போக பண்ணினார்கள். அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் உண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனின் எபினேனின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். இப்பொழுது இதோ இஸ்ரவேல் மேலிருந்து கர்த்தருடைய கோபம் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணினபடி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவம் உள்ள பெரும் கூடமாய் எழும்பி இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்கள் வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்கள் எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றார். நீங்க வந்து திரும்ப வந்து ஏற்கனவே அந்த மாதிரி செஞ்ச காரியத்துக்கு என்னாச்சுங்க, எல்லாருமே யாருமே 20 வயசுக்கு மேல இருந்தவங்க யாருமே வரவேலை காணொலிக்குள்ள வராத ஒரு சூழ்நிலை ஏறி போச்சு. திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்க, ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம காணான சூழ்நிலைக்கு. அதுக்குள்ளாக நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா தினட்டு கோபம் பண்ணீங்கன்னா இதனால கர்த்தரோட கோபம் உண்டு
நிறைய பேர் நம்ம வந்து திரும்ப வனாந்தரத்துல இருந்து சாக வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடும். ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த ரூபன் காத் மனேச புத்திரர் வந்து மோசை கிட்ட சின்னதாக ஒரு அப்படி இல்லை தலைவரே அப்படி இல்லை, இப்படி ஒரு சின்ன விஷயம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 16 வசனம் படிங்க. அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்கு தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம். இங்க கட்டிக்கிறோம் நாங்க சொல்றாங்க. மோசைக்கு போய் நாங்க எல்லாம் இது கட்டிக்கிறோம், ஆடு மாடு தொழுவமும் குழந்தைகளுக்கு வீடு கட்டிக்கிறோம். நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னதாராய் அப்படின்னு என்ன எப்பவுமே என்ன வச்சுக்க இது அந்த வெப்பன்ஸ் எல்லாம் நாங்க எப்பவுமே வச்சு அவங்களுக்கு நாங்க முன்னாடி இருப்போம் அப்படிங்கறது அது தீவிரத்தோட அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் தேசத்தை குடிகளின் நிமித்தம் ஆரோன் பட்டணங்களில் குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன கரெக்ட் தான். அங்க ஆடு மாடுகள் வயசுல சரியா இருந்தாலும் இங்க இருந்துடுறோம். ஆனா என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் சுதந்திரத்தை அவங்களுக்கு மோசே கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தின்படி அவர் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் என்ன சொல்றாங்க, நாங்க எங்க வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை மோசே கொடுக்குறாங்க. யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோட கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள். இன்னொன்னு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க இங்க வாங்கிட்டோம், நீங்க வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் நாங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம், நாங்க அவங்களோட சேர்ந்து குடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தேசத்தை அவங்களே வச்சுக்கிட்டோம். நாங்க வந்து அதுல வந்து யோர்தான் அப்பத்திலும் சரி அதுக்கு அப்புறமும் சரி நாங்க வந்து எந்த விதமான அவங்களோட இடத்துலையும் வந்து நாங்க வந்து உரிமை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னதராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதவராய் இருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். சொல்றாரு. நீங்க என்ன பண்ணீங்க, நீ சொன்ன மாதிரி நீங்க அவங்களோட ஹெல்ப் பண்ணி நீங்க போயிட்டு எல்லாம் வந்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக நீங்க ஆணையிட்டு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் அப்படி நீங்க கரெக்டா செஞ்சு நீங்க கர்த்தருக்கு முன்பாக எந்த ஒரு குற்றம் இல்லாதவர்களா இருந்தா என்னன்னு சொல்றாரு, இந்த நீ சொன்ன மாதிரி இந்த தேசம் உங்களுக்கு சுதந்திரமாகும் அப்படிங்கிறாரு. அப்படி இல்லைன்னா அப்படின்ற அடுத்து சொல்றாரு, நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அடுத்தது, உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களிலும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய் மொழியின்படியே செய்யுங்கள் என்றான். அப்பொழுது காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசேவை நோக்கி, எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் மனைவிகளுக்கும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீழாயத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள். உமது ஓரளவு தெரிஞ்சிச்சு நமக்கு. என்னாச்சு, அவங்க போன இடம் வந்து நல்ல இடமா இருக்கிறதுனால என்னாச்சு, இவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. தங்குறதுக்காக மோசை கிட்ட சொல்லுவோம். மோசை வந்து சத்தம் போடுறாரு, எல்லாம் உங்க கூட வந்து சகோதரர் சண்டைக்கு போகும்போது நீங்க வந்து இங்கே வந்துருக்கீங்களா, அவங்களோட மனதை வந்து திரும்பவும் வந்து திருநண்டு போக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆண்டவரே, நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியும் எங்கள் ஆடு மாடு மட்டும் தான் இருக்குங்க, மற்றதெல்லாமே வந்து நாங்கள் அவங்களோட போய் அவங்களுக்கு வந்து ஃபைட் பண்ணி நாங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இப்படி உத்தரவாதம் கொடுத்தது பின்பாக என்ன ஆகுதுன்னா, இவங்க அதே மாதிரி அவங்களோட போகிறாங்க, அங்கே யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிஞ்சு எல்லா நிலமெல்லாம் பிரித்து கொடுத்துட்றாங்க. கொடுத்து பின்னாக என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து என்ன செய்வாங்க, ரூபன் காத் மனசு ஃபேமிலியில் எங்கே இருக்குது, யோர்தான் இந்த பக்கம் இருக்குது. இவங்க வந்து யோர்தான் காரணம் சண்டை போட்டு எல்லாமே முறியடிச்சு மேற்கொண்டுறாங்க. திரும்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, யோர்தானுக்கு இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்தது பின்னாடி என்ன கடந்து யோர்தானுக்கு அருகே வந்த உடனே என்ன ஆகுது, ஒரு சின்ன ஒரு யோசனை அவங்களுக்கு தோணுது. என்னாச்சுன்னா, நாம வந்து இந்த செஞ்ச விஷயம்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் போனால் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு நினைவு இதை கட்டுகிறாங்க. கட்டுனா பின்னாடி என்ன ஆகுதுன்னா,
இது யார் தெரிஞ்சுக்கிறான்? யாரோ ஒருத்தர் போட்டு கொடுத்தான். அந்த மற்ற 9 கோத்திரத்தை போட்டு கொடுத்தான். எப்போ அவங்க சகோதரர் போன இடத்துல என்னாச்சு, அங்கே போய் பீடம் கட்டிட்டாங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, இவங்களுக்கு உடனே சகோதரன் கூட அவங்க பார்க்காம, அதாவது கரெக்ஷனில் 2 கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஒன்று வந்து நான் மட்டுமே சரியா இருக்குன்னு நினைக்கிறது, அடுத்து எப்படி போனால் பரவாயில்லன்னு சொல்லி. இன்னொன்று என்ன இருக்குங்க, நானும் சரியா இருக்குன்னு நினைப்பான், தன்னோட சமுதாயமும் சரியா இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மற்ற 9 பாத்திரத்தார் வந்து இந்த 2வது மாதிரி இருக்கிறாரு. என்னாச்சு, தான் மட்டும் சரியா இருந்தால் பார்த்தாது, தன்னோட சொந்தக்காரமும் குடும்பம் குட்டி பிள்ளைங்க எல்லாமே சரியா நினைக்கிறவன் என்ன பண்றாங்க இவங்க, அவங்க கீழே கட்டினான்னு தெரிஞ்சவங்க என்னாச்சுங்க, நம்ம வாழ போயிட்டான். அவனை கொள்ளாம இத்தனைக்கு யார் அவங்க சகோதரர். யோசுவாவுக்கு பிறந்தவங்க தான் அந்த 12 கோத்திரமும் பிரிக்கிறது. 12 கோத்திரம் பெருசாக வளர்க்கிறது. அந்த கோத்திரத்தில் அந்த 3 ஜனமும் தான் என்னாச்சுங்க, யோர்தானுக்கு அந்த பக்கமாக ஏற்கனவே வந்து அவங்க கூடாரம் போட்டாங்க. ஆனால் இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து சண்டை போட்டு அதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. போன இடத்துல கரெக்டாக யோர்தானோட ஆத்துக்கிட்ட போய் தான் இந்த வேலையை செய்யறாங்க. ஒரு பீடத்தை கட்டுறாங்க. கட்டணும்னு என்னதுங்க, கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு அங்கே மட்டும் தான் பீடம் கட்டுறோம், ஒன்று யார் இங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லி உருவிடுறாங்க. உருவனோட என்னாச்சுன்னா, தேவ முடிச்சேன் இல்லை சார் என்ன பண்ணுறாரு, இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, அது என்ன நடந்துருக்கு கேட்போங்கிறார். கேட்க போன இடத்துல என்ன சொல்கிறாங்க இவங்க, கரெக்டு, நாளைக்கு எங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்திலே பங்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, அவன் எப்படி யோசனை பண்ணுறாங்க பாருங்க. இடத்துக்காக இல்லை, நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் இவர்கள் நிற்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பீடத்தை கட்டுக்கிறாங்க. அப்போ இவர்கள் தங்களுடைய அந்த பக்தி வாழ்வை மட்டும் சரியா இருந்தா பத்தாது, நாளைக்கு இது தங்கள் பிள்ளைகள் மறந்து விடுவார்களோ, கர்த்தருடைய காரியத்தை செய்தது மறந்து விடுவார்களோ என்பதை எங்களோட சந்ததியை என் பிள்ளைகளும் தெரிஞ்சு கொண்டு திரும்பவும் இதே ஒரு காரியத்திலே அவர்கள் நடக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அதை அங்கே செஞ்சதாக பார்க்குறோம். அதனால என்னாச்சுங்க, போனவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து உகந்ததா இருந்தது அவங்களுக்கு. ஆமா இது செஞ்சு சரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படாத என்னங்க, இவங்க கோபத்தோட போனவங்க அவங்களோட பதிலை கேட்டு அவங்க என்ன பண்றாங்கிறது திரும்பி வந்ததாக நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா, காது புத்திரர் காத்து ரூபன் மனேச புத்திரர் 3 பேர் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க இல்லையா. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, எங்க கிட்ட யோசுவாகிட்ட, நாங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி அந்த யுத்தத்துக்கு போகிற அந்த காரியத்தை அந்த எல்லா என்ன சொல்லுவாங்க, அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி நடந்து போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொன்னாங்க. சொன்னாங்களா, சொன்ன மாதிரி செஞ்சாங்களா இல்லையா? கர்த்தர் அப்பா இவங்க திரும்ப ரிட்டர்ன் வர்றது எப்படி வந்தாங்கன்னு பாருங்க. இதுல யோசுவா 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 22ஆம் அதிகாரம் யோசுவா 22. நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும். அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனேசையின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகள் எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். மோசே உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின் படியையும் நியாய பிரமாணத்தின் படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள் என்றார். இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். மனேசேயின் பாதி கோத்திரத்துக்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்தில் மேற்கே அவர்கள் சகோதரருடைய கூட சுதந்திரம் கொடுத்தார். யோசுவா அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது
அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்தில் கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றார். அதாவது இவங்க ஐஸ்வர்யத்துக்காக பிரயாசப்படல, நாம கர்த்தருக்கு முன்பாக சரியா இருக்கணும்ன்றதுக்காக பிரயாசப்படுறாங்க. தன் சகோதரர்கள் அந்த யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த இடத்திலே அவர்கள் அதை பிடித்துக் கொள்வதற்கு அவர்கள் ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த ஒரே காரியத்துக்காக பிரயாசப்படுறாங்க. பிரயாசப்பட்டவனா என்னச்சுங்க உங்களுக்கு யோசுவா மூலம் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. என்னாச்சு, நீ எல்லா விஷயத்துல நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா நடந்தீங்க, அதனால அதை பார்த்து தேவன் பார்த்துருக்கிறாரு, அதனால நீங்க கிளம்பி எப்படி போவாங்க கேட்கிறாங்க. மிகுந்த ஐஸ்வர்யமும் மகா ஏற்கனவே அங்க என்ன இருக்குங்க, அந்த பக்கம் ஏற்கனவே அங்க இருக்குது. அந்த காலத்துல என்ன வச்சுங்க, ஆடு மாடு தான் உங்களுக்கு பெரிய செல்வமா இருந்தது. அப்போ என்னன்னா ஏற்கனவே அங்க இருக்கிற ஆடு மாடு இருக்குது. இவங்க கர்த்தருடைய வார்த்தையில சரியாக நடந்தாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா யோசுவாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் கட்டளையிட்டு அனுப்பும்போது எப்படி அனுப்புறாருங்க, மிகுந்த ஐஸ்வர்யமும் மகா ஏராளமான ஆடு மாடுகளும் இதுல கணக்கே கொடுக்க முடியல. முதல்ல கணக்கு கொடுக்குறீங்களா, 7,000 ஒட்டகம் 8,000 ஒட்டகம்லாம் கொடுப்பாங்க. ஆனா இங்க வருஷம் எப்படி இருக்காருன்னா ஏராளமான துணி இருக்குது. அப்ப எவ்வளவு இருக்குன்னு கணக்கு முடியல காட்டுறது. ஏராளமான ஆடு மாடுகளும் பொன் வெள்ளி போன்றவைகளும் அநேக வஸ்திரங்களும் எல்லாத்தையுமே அவங்க அனுப்புறதாக பார்க்கணும். ஏன்னு சொன்ன பார்த்தா பாருங்க, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப வார்த்தை பொய்யாப்படாதா இல்லையா? இவர்கள் எப்படி உண்மையா தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொண்டதுனாலே யோசா மூலமாக இவர்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து இவர் திரும்புகிறதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா பாருங்க, யோசுவா 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. சாரி, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். சாப்பிட்டானா பலிக்குங்க அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்ப இங்க தேவன் ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அது மட்டும் சொல்றாரு, நீ உன் கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்குங்கிறாரு. இதைதான் அது என்ன நடந்ததுங்க. அந்த காத்து புத்திரர் மனேச புத்திரர் ரோமன் புத்திரரோட புத்திரத்துக்கு அங்க தேவன் சொன்னாரு, நான் யோசனை சொல்றாரு, நீங்க ஆரம்பத்தில் சரியா நடந்து வந்திருக்கீங்க, அதனால தேவன் அதை பார்த்திருக்கிறாரு, நீங்க சொன்ன வாக்கின்படி சரியா நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லு. இன்று கூட நம்ம என்ன சொல்லு, என்னை கூட அதை சேர்த்திக்கலாம் அந்த லிஸ்ட்ல. 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுவோங்க, நிறையா மனேசபுத்திர காசு இல்லை, நாங்கள் யுத்த வீரர்களுக்கு போகிற மாதிரி நாங்களும் முன்னாடி வந்துடுவோம், போய் நின்றுவோம், சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி அவங்க செஞ்சு முடிச்சாங்க. ஆனால் நாம என்ன பண்ணாங்க, 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுங்க, நிறையா வாக்குறது முடியிருக்கோம் கர்த்தருடைய சமூகத்தில். நான் இந்த வருடத்துல இப்படி தான் இருப்பேன், இந்த வருடத்துல இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் 3 நாள் நல்லா இருக்கும். 4ஆவது நாள் என்ன வாக்குறது தான் 3 நாள் நமக்கு ஞாபகம் இருக்காது. இல்லை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாம் அவ்வளோதான் கர்த்தருடைய காலத்திலே வைராக்கியமாக இருக்கிறதா காண்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்னாச்சுங்க, வசனம் புதிய ஏற்பாட்டிலே சொல்கிறது, இருமணம் உள்ளவனவனும் அவன் தன்னுடைய வழிகளெல்லாம் நிலையற்றவனாய், இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நமக்கு இதுல சொல்லும் போது எந்த மட்டும் நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே குந்தி நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லி, இதெல்லாமே அவங்க குந்தி நடந்தாங்களா? இல்ல. அதாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் எச்சரிக்கையாக தேவன் அப்படி வார்த்தை கொடுக்குறாரு. நீங்க எது அப்படி நடப்பீங்க, ஒரு வார்த்தை தேவனுக்கு முன்பாக நீங்க செய்யறீங்க, அதை நீங்க சரியா ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அதை கேட்கறதுக்காக தான் ஆவியானவர் இப்படியாக வார்த்தை கொடுக்குறாரு. ஆனா இங்க இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்காம நாங்க போக மாட்டோம்னு அந்த வைராக்கியத்தோடு இருந்ததுனாலே யோசுவா வாயிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவர்கள் கிடைத்தது. அதுவும் இல்லாமல் திரளான செல்வத்தோடு அவர்கள் தங்களுடைய கூடாரங்களுக்கு திரும்பினதை நாம் பார்க்கிறோம். என்ன இன்னொரு விஷயம் நமக்கு என்ன சொல்றோம்னா, அந்த 9.5 கோத்திரத்தாருக்கு இருந்த ஒரு பிடிப்பு ஒண்ணும் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க,
இந்த கானானுடைய தேசத்தில் வாழ்றத வந்து இது 9 கோத்திரத்தார். இந்த 2 கோத்திரம் வந்து இந்த மோவாப் தேசத்துலேயே இந்த யோர்தானுக்கு அந்த பக்கம் அவங்க குடியிருந்து விடுறாங்க. இப்போ என்னாச்சுன்னா இவங்க யோசுவா 22ஆம் அதிகாரம் 19 வசனம் பாருங்க. உங்கள் காணியாட்சியான தேசம் ஈட்டா இருந்ததால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக் கொள்ளலாமே. நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் படிப்பீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரண்டகம் பண்ணாதிருங்கள். போதுமானது. அதாவது பாருங்க, இந்த 2 கோத்திரத்தார் வந்து எப்படி இருக்காங்க, ரொம்பவும் பர்ஃபெக்டா நடந்ததுனால யோசாக்கள் ஆசீர்வாதம் வாங்கி போறாங்க. போன இடத்துல என்னாச்சு, யோர்தானோட பார்டர்ல பீடத்தை கட்டிடுறாங்க. இந்த 9 கோத்திரத்தார் இருக்காங்க இல்லைங்களா, இந்த பீடம் கட்டுற வசம் தெரிஞ்ச உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமா போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் சகோதரன்னு பார்க்கல, இந்த இடத்த வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்க்கல. என்னைக்கு கர்த்தருக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான்னு தெரிஞ்ச உடனே இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்க, அவங்களுக்கு சண்டை போடுறதுன்னா வேற ஏதாவது இடத்துக்கு சண்டை போட்டுருக்கலாம். இல்லை என்ன பண்ணுச்சுங்க, நாங்கள் கொள்ளையடிச்ச பொருளை நீங்கள் அதிகமா எல்லாம் என்ன வச்சுங்க, வசனம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து கொள்ளையிலிருந்து கொள்ளையிட்டதை நீங்கள் வந்து பங்கிட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணிடலாம், கொள்ளையடிச்சதுல அதிகமாக எடுத்துட்டு போயிட்டீங்க, இல்லை அதிகமாக ஆடு மாடுகள் கொண்டு போயிட்டீங்க, இல்லை எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் பொருள் கொண்டு போயிட்டீங்க, வஸ்திரத்தை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகாம கர்த்தருக்கு எப்படி நீ அங்க ஒரு பலிபீடத்தை கட்டலாம், நீ அதெல்லாம் பார்க்கலாம், நீ எப்படி நீ ஒரு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டலாம், கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்க இருக்கோ அங்கதான் பலிபீடம் இருக்கும், நீ போற இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டிட்ட அப்படின்னு சொல்லி என்னாச்சுங்க, அங்க அந்த 19 வசனத்துல சொல்லும் போது உங்களுக்கு வேறே பீடத்தை கட்டிக்கிறதுனாலே யாருக்கும் கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரண்டகம், கர்த்தருக்கு எங்களுக்கும் வந்து அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஏதாச்சு சொன்ன வாக்கு மீறக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவும் பிரயாசப்பட்டு இவங்களுக்கு குழந்தை குட்டி பொன்னாட்டையில விட்டு போட்டு இங்க வந்து ஃபைட் பண்ணி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ரிட்டர்ன் போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் போயிட்டாங்க, ஓகே, போன எதுக்கு அங்க கட்டினா சொல்லி இவங்க என்ன வச்சுங்க, எவ்வளவு ஒரு பிடிப்பு இருக்கு கர்த்தருடைய பிரமாணத்தின் மீது, கர்த்தருடைய வார்த்தையின் மீது, கர்த்தருன்னா கரெக்டா இருக்கணும், இவன் எப்படி அங்க போய் பண்ணலாம் சொல்லி இவங்க வந்து கத்தி இருக்கிற ரெடி ஆயிட்டாங்க. திரும்ப இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மறு உத்தரவுனால இல்ல அப்படின்னு நினைக்காதீங்கப்பா, நாளைக்கு எங்க பிள்ளைகளும் உங்க பிள்ளைகளும் கர்த்தருடைய ஒற்றுமை இருந்தாங்க, எல்லாமே வந்து எங்களுக்கும் கர்த்தருடைய சன்னிதியில பங்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இது எழுப்புறோம். ஏன்னா போகும்போது வரும்போது பார்த்தா அவங்க இதுவா இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு கேட்கும்போது சொல்லிக்குவாங்க, இந்த மாதிரி யோர்தானை தாண்டி உங்களுக்காக வந்து அந்த கானான் தேசத்தை மேற்கொள்வதற்காக எங்க பிள்ளைகளும் உங்க பிள்ளைகளும் சேர்ந்து இதை செஞ்சாங்க, அப்போ கர்த்தருடைய சன்னிதியில ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு நாளைக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை உண்டாக்கணும் அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்குது பாருங்க, 9 கோத்திரத்தை எப்படி நீ இன்னொரு பீடத்தை கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் ஒரு பர்ஃபெக்டான ஜனத்தை தான் உள்ள கொண்டு போகணும்னு கர்த்தர் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணாரு. மற்றவங்க என்ன பண்ணாங்க, முகமுமாய் தரிசிச்சோம், உங்களுக்கு வந்து மண்ணாவை கொடுத்தோம், பகலிலே வந்து மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அந்த தேவதூதர்கள் உணவை கொடுத்தும் அவர் என்னாச்சுங்க முரட்டாட்டம் பண்ணி சொன்னாரா இருந்தனால கர்த்தர் பார்த்தாரு, 20 வயசுக்கு மேல இருக்கிற யாரும் போக மாட்டேங்கிறான்னு சொல்லி எல்லாத்தையுமே வேணும்னு சுத்தி வர செய்து சாகடிச்சாரு. இப்படி ஒரு பர்ஃபெக்டான ஜனத்தை உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து மோசைக்கு வேணா இந்த காலம் கிடைக்காம இருக்கலாம், ஆனா அவருக்கு எந்த காலம் உத்தரவாதம் இருக்குங்க, பரம அதுவும் என்னன்னு வருது, காணான் தான் வருது. அப்போ இதே போல நமக்கு எந்த காலம் கிடையாது, நமக்கு எந்த காலம், நமக்கும் பரம காணான். அப்ப நாமும் பரம காணானுக்குள்ள பிரவேசிக்கிறதா இருந்தா இந்த ஜனம் எப்படி வைராக்கியமா இருக்குதோ அதே போல வைராக்கியம் யாருக்கு வேணுங்க, நாமக்கும் இருந்தா மட்டும்தான் நாம என்ன எதிர்ப்பு போக முடியுங்க, பரம காணானுக்கு பிரவேசிக்க முடியும். அப்படி தனக்கு கர்த்தருக்கு விரோதமாய் செஞ்ச தன் சகோதரன் செய்தான்னு தெரிஞ்ச உடனே என்னாச்சுங்க, அதை கொஞ்சம் தெரிந்தார்கள் இல்லையா, அந்த வைராக்கியம் வந்து நமக்கும் இருக்கணுங்கிறத தேவன் பிரியப்படுகிறார். இன்னொரு விஷயத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த ரூபன் புத்திரர் காத்து புத்திரர் இந்த மனசாவோட பாதி போத்திருக்கார், இவர்கள் திரும்ப வந்து வந்துடுறாங்க இல்லையா, வந்ததுக்கு பின்னாடியே போனோம் நம்ம என்ன யோசோட சொன்னோம், என்ன நான் போய் சண்டை போடுவோம், அதில் வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது, கண்டிப்பா உங்களுக்கு இடத்த பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அது எந்த விதமான மாற்றம் கிடையாது, இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வருவோம்னு சொன்னோம். அதே மாதிரி செஞ்சாச்சு. இப்போ யோசோ சொல்லுறாரு, ஆடு மாடு வஸ்திரம் பொண்ணு தங்கம் வெள்ளி இரும்பு பித்தளை இல்லை எல்லாத்தையும் அள்ளிட்டு என்ன வச்சுக்கலாம், கடைசி போது நம்மளோட கடைசி என்ன பண்ணி பண்ணணும் எடுத்துட்டு எவ்வளவு வேகமா
யோர்தானுக்கு தண்ணி அதிகமாக வந்தால் கூட என்ன இருக்குங்க, நீந்தி கூட எப்படி தங்கத்தை கூட விடக்கூடாதுன்னா நீ நீந்தி அக்கா கொண்டு போய் சேர்த்து கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் காமிச்சா நம்ம வீட்டம்மா திருப்பி விடுவாங்க. இல்லைன்னு என்னாச்சு, உங்களுக்கு வேலையில் போய் இவ்வளோ நாளாச்சு வெறும் அவங்க புத்தலையோட வந்துருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, போன இடத்துல டக்குன்னு அந்த யோர்தான் பார்டருக்கு வந்துடுறாங்க, வந்த உடனே நின்று யோசனை பண்ணுறாங்க, எப்போ அந்த பக்கம் போயிடுவோம், திரும்ப இந்த பக்கம் எப்போ வருவோம் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சந்நிதி எங்கே இருக்குது, இந்த பக்கம் தான் இருக்குது. அடுத்து நம்ம பண்ணி வயசாகி இறந்துட்டோம்னா இது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, இங்கே ஒரு பீடத்தை கட்டுங்கயா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஏற்பாடை பண்ணிக்கிறாங்க. பாருங்க, யோசுவா 22ஆம் அதிகாரம் அது படிங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன, ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார், கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், சர்வாங்க தகனத்துக்கு அல்ல, பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும் படிக்கும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாத படிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். இப்போ என்ன ஐஸ்வர்யம் கையில வந்துருச்சு, ஐஸ்வர்யம் கையில வந்ததுக்கு பின்னாடியே இவங்க என்ன எங்க இருக்குங்க, திரும்பவும் எல்லாம் மூட்டை முடிச்சுட்டு தங்கம்லாம் இருக்குது, எல்லாம் கையில கிடச்சிச்சு. திரும்ப டக்குனு உங்களுக்கு யோசனை வருது, எப்போ நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு தேவனுக்கும் உறவெல்லாம் போச்சுன்னு செய்யுதுங்க. அப்போ அவங்களோட உணர்வு எங்கே மேலோங்கி நிற்கிறது, தேவனத்துல தான் மேலோங்கி நிற்கிறது. ஆடு மாடு செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது, கிடைச்சதெல்லாம் சுருட்டியாச்சு, நேரம் வந்தாச்சு, இனி ஃப்ரீ, இனி என்ன இருக்கு அவங்களுக்கு சுதந்திரம். இனிமேல் அவர்கள் வந்து என்னச்சுங்க, காணானே உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு, காணானே பிடிச்சாச்சு, அதெல்லாம் அவர்கள் பயங்கரமா பழகி பெருகி போகிறார்கள். இனி அவ்வளவுதான், இனி அவங்களுக்கு பயங்கரமான சேஃப், எப்படி சொல்ற, ரொம்ப சேஃபான இடத்துல வந்து நிக்கிறாங்க. நின்னதுக்கு பின்னாடியும் அவங்க யாரை பத்தி யோசிக்கிறாங்க, தேவனை பத்தி யோசிக்கிறாங்க. அடடா நம்ம வந்தாச்சு, எல்லாமே இருக்குது, அந்த ஏற்கனவே நம்ம எல்லாம் ஃபுல் செட்டிலா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த யோகாந்துக்கு வந்த பின்னாடியும் கர்த்தர் பத்தியான யோசனை. நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து இதை ஃபாலோ அப் பண்ணாம போயிட்டாங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா தண்டிச்சிருவான்னு சொல்றேன். என்னாச்சு, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். எப்படி பிள்ளைகள் வந்து கர்த்தரிடத்திலே இன்னும் அதிகமாய் பற்றோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுத்த தருணம் செய்யறதுக்காக என்ன பண்றாங்க, நம்ம ஒரு மெயின் விஷயத்தை கட்டுகிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு போன வாரத்தில் 2 விஷயம் நடந்தது. ஒன்று வந்து பையன் ஸ்கூலுக்கு போகாம ரோட்ல நிற்கிறான், அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க, இல்லை நான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க பாட்டி வீட்டுக்கு போறதா சொல்லி பாட்டி வீட்டுக்கு போய் தூக்கு போட்டான், 11ஆவது படிக்கிற பையன். இன்னொரு சம்பவம், அவங்க அப்பா வந்து நடுராத்திரில எந்திரிச்சு டாய்லெட் போறாரு, இந்த பையன் போன்ல பேசிட்டு இருக்கிறான். ஏன் நேரம் போன்ல பேசிட்டு இருக்கிற, நீ வந்து காலையில ஸ்கூலுக்கு போக வேண்டாமன்னு அவனை வந்து கண்டிக்கிறாரு. கண்டிச்சு போய் படுத்துறாரு, காலையில ரூமுக்கு போறாரு, தூங்கிட்டான். ரெண்டுமே 11ஆவது படிக்கிற பசங்க. இந்த போன வாரத்தில் நடந்த சம்பவம் 2 சம்பவம். அப்போ பாருங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்ம குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு கவனமாக வழிநடத்துங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்குங்கிறது பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த போன்கிறது வந்து நல்ல விஷயம் தான், ஆனா என்ன ஆச்சு, இன்னைக்கு பல பேரோட அந்த நேரத்தை விரயமாக்குறது அந்த போனா தான் இருக்குது. சம்பந்தமில்லாத நீ உங்களுக்கு பாக்குறதுனா கூட உங்களுக்கு சம்பந்தமில்லாத சப்ஜெக்ட் ஒன்று வந்து விழுகுது, உங்களை வந்து அதுல இருக்க முடியாத விழுகுது. ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் ஆசை தோன்றதுதான். அதுல இருந்து நம்ம அதுல விழுந்து போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கை இருக்கிறது தான் நம்மளோட வேலை. இதுக்கு முன்னுதாரணமாக தான் கிறிஸ்தவனை நமக்கு ஒரு பாடத்தை கருத்து போயிருக்கிறார். அவர் 40 நாள் உபவாசம் இருந்து பின்பு உபவாசம் இருந்து வந்த உடனே யார் அவர் கூட்டிட்டு போறான், ஏன்னா அவர் வீக்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான். நம்ம வீக்கு பாயிண்ட் தான் சாதாரண தெரியும், மற்றபடி நீங்க வந்து அடுத்தது என்ன செய்ய போறீங்கிறத அவனால கணிக்க முடியாது. உங்க வீக்கஸ்ட் பாயிண்ட் எதுங்கிறத அவன் தெரிஞ்சு கொள்வதற்காக முயற்சி பண்ணுவான். இவரை உப்பரிக்கை மேல கொண்டு போய் ஐஸ்வர்யத்துக்காக ஆசையை கட்டு விட்டுறான், முடியாதுங்கிறாரு. பசியா இருக்கிறது தெரிஞ்சாரு, என்னாச்சு, இந்த கல்ல அப்படி டக்கு பிரெட்டை மாத்துங்க, உங்களுக்கு கிடைக்காதாங்கிறாரு. அப்பவும் தப்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய கர்த்தருக்கே ஆராதனை செய்து அவரே பணிந்து கொள்வையான்றது தயவுசெய்து ஓடிப்போய் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு கட்சோட நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். இதை தான் அந்த கோத்திரத்தார் ஃபாலோ பண்ணாங்க. கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் சரியாக நடந்தார்கள். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் அவர் யாருக்கு காணானை கொண்டு போகக்கூடிய ஜனதை எப்படி இருக்குன்னு நினைச்சாரு. அவர் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைச்ச ஜனத்தை தான் அவர் காணான்னு கொண்டு போனார்.
அதே மாதிரி என்னாச்சுங்க, இப்போ நாம வந்து பரம காணதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா அவருக்கு வந்து மோசேக்கு வந்து கொடுத்த உத்தரவாதத்தின்படி நாம வந்து கர்த்தருக்கு முன்பாக உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். அந்த கர்த்தருக்கு முன்பாக கொடுத்த உத்தரவாதத்தில் எவ்வளவு தூரம் நம்ம பெர்ஃபெக்டா நடந்திருக்குங்கிறது தெரியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் நான் வந்து பாவம் செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம் என்ன பண்றோம், நம்மளை விட நாம் சரியா இருந்தா போதும், அவன் எப்படி போனா நமக்கு என்ன அப்படிங்கிற காரியத்தில் இருக்கோம். ஆனா என்னாச்சுங்க, அந்த மொத்த 9 கோத்திரத்தாரு தன் சகோதரன் பாவம் செய்யறதுக்கு ரெடி ஆகிக்கலாம் தெரிஞ்ச உடனே என்னாச்சுங்க, அவர்களை வந்து சரி செய்யணும், இல்லைன்னா அவங்க வந்து கொள்ளணும்ன்ற வளர ஏற்பட்டாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் கத்தி எடுத்தவனு நினைச்சுங்க, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் மரணம்னு சொல்லிடுறோம். ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தை காமின்னு சொல்லி இருக்கிற நம்ம அவருக்கு அறிவுரை தான் சொல்ல முடியும். அது வசனம் இருக்குது. உன் சகோதரன் உனக்கு வந்து பாவம்னா அவனை 2-3 சாட்சிகளோட போய் அவனை நீ புத்தி சொல்லுன்னு சொல்லி சொல்லுது. அவனை புத்தி சொல்லி அவனை திருப்பங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரியான காரியத்தை நம்ம செய்கிறோமான்னு பார்க்கணும். 3வது, நம்முடைய ஃபேமிலியும் நம்முடைய குழந்தைகளும் சரியான ஆன்மீக காரியங்களை வளர்கிறார்களான்னு பார்க்குற விஷயத்திலையும் முன்ன இருக்குங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இந்த காரியங்களே அந்த புத்திரில் சரியாக செய்கிறார்கள்ங்கிற வசனம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு சாட்சியாக என்ன சொல்றாங்க, இந்த பீடம் ஏற்படுத்த அவர்கள் உண்டாக்காங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான காரியங்களில் நாமும் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வெளிப்பாடாக இருக்கும். இந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நம்புகிறேன். ஏற்படும் போலவே வீட்டுக்கு முன்பு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த புரிஜாதி இருந்தவங்க வீட்டுக்குள்ளேயே துளசி 9 இருந்தாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆச்சாரமாக குடிச்சு முடிச்சு அதுக்கு வந்து வேண்டிய காரியங்கள் செய்து என்னன்னா அந்த அப்படியான ஒரு ஆன்மீக காரியத்தில் அவர்கள் ஈடுபடுத்துவதற்கு இருக்கு. ஆனால் நம்ம இங்கே இப்போ புதிய ஏற்பாடு காலத்தில் பிதாவை எங்கும் தொழுது கொடுக்குற காலத்தில் இருக்கிறோம். அதனால நாம அந்த மாதிரி இப்போ பண்ண வேண்டியதில்லை. ஆனாலும் என்ன வச்சுங்க, அவங்க அதை எழுதுறாங்க, நம்மளோட மனமாக இறுதிய பலகையிலே இதை நீங்க எழுதுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த காரியங்களை நம்ம வந்து பின்பற்றுவோம், கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்போம். அவர்கள் காணாதை சுதந்திரத்துக் கொள்ளப்படுவது போலவே நாமும் பரண காணாதை சுதந்திரத்துக் கொள்வோம். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.